அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் இந்த ஹேமா கமிஷன் வந்து ரிலீஸ் ஆனது இல்லையா? ஸோ இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு திரைத்துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா வந்து செலவு பண்ணி படம் எடுப்பார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு பணம் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய வந்து இடமா வந்து இன்னைக்கு பார்க்கப்பட்டு இருக்கு. அப்போ முதல்ல வந்து ஏன் வந்து ஒரு 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 பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ வந்து சினிமாவில் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்கன்னா, சில பேர் வந்து திறமை இருக்கு, இல்லை சில பேர் வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், நான் வந்து ஒரு நடிகனே ஆகணும்னு சொல்லி என்னுடைய பிறவி லட்சியமே அதான் சொல்லி போறவங்க அது தனி. ஆனா அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து முக்கியமா போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம். பணம் நிறைய கிடைக்குது, அங்க வந்து நம்ம போனா சீக்கிரமா வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம், சீக்கிரமா நம்ம நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து அங்க எல்லாருமே போறாங்க. அப்ப அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டயோ இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கிட்டயோ எப்படி அவ்வளவு பணம் வந்தது? ஒரு 200 கோடி 500 கோடி இந்த மாதிரி பணம் எடுக்கிறாங்கன்னா அவ்வளவு பணத்துக்கு அவர் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறாரா? அங்க வந்து கருப்பு பணம் எதுவுமே உண்மையிலே புழங்கலையா? இதை வந்து நம்ம நுட்பமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா பணம் தான் அங்க பிரதானமா இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம எல்லாருமே பேசுறோம். இதுல வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து நீதி நமக்கு வேணும். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். அதுல வந்து நம்ம எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஏன் வந்து இவங்க வந்து சினிமா தேடி போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து நிறைய கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம், சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கறதுனாலதான். அப்ப அது ஏன் எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட அந்த தயாரிப்பாளர்னு சொல்லப்படுறவர்கிட்டயோ இல்ல அந்த நான் எல்லா தயாரிப்பாளரையும் எல்லா தயாரிப்பு நிறுவனத்தையும் நான் தப்பா சொல்லலைங்க. ஆனா நீங்க வந்து நீங்களே எடுத்து பாருங்க, ஒருத்தர் வந்து எப்படி ஒரு அவ்வளவு வந்து கோடி வந்து செலவு பண்ணி அசால்ட்டா வந்து ஒரு படத்தை எடுக்க முடியும்? அப்ப கருப்பு பணம் வந்து அங்க புழங்கவே இல்லையா அந்த சினிமால அப்படின்றது வந்து நீங்க பார்க்கணும். அங்க பணம் நிறைய புழக்கம் இருக்கிறதுனாலதான் அங்க எல்லாரும் தேடி போறாங்க. அப்படி போகும்போது அங்க வந்து அந்த பணத்தை வந்து யாரு நான் அதிகமா வச்சிருக்கணும், நான் தான் என்கிட்ட பணம் நிறைய இருக்குன்றதுனால அவங்க வந்து தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பணத்திமிரில வந்து அவங்களுடைய அத்துமீறல்களை வந்து ஈடுபடுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நான் சேர்த்தா சொல்றேன், இனி சேர்த்தா சொல்றேன். நம்ம வந்து சினிமா பாக்குறோம், நிறைய படங்கள் பாக்குறோம், அதுல இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே ரசிக்கிறோம். ஆனா இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ இல்ல வந்து ஒரு ஒரு படத்துல ஒரு சூப்பர் ஃபைட் இருக்கு, இல்ல ஒரு ஹீரோ வந்து பயங்கரமா வந்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறாரு அப்படின்னா நம்ம விசில் அடிப்போம், கை தட்டுவோம், சூப்பரா ரசிப்போம். ஆனா அதே படத்துல ஒரு ஆபாச பாட்டு இல்ல ஒரு ஆபாச வசனம் இல்ல ஒரு ஆபாச காட்சி வரும்போது அதை நம்ம வந்து புறக்கணிக்க மாட்டோம், அதை நம்ம வந்து ஒதுக்க மாட்டோம். நம்ம அதை வந்து விசில் அடிச்சு நம்ம அதையுமே வந்து ரசிச்சு பார்க்கிறோம். இதோட முடிஞ்சு போறதும் கிடையாது. இந்த இப்ப இருக்க இளைஞர்கள், ஏன்னா இப்ப இருக்க இந்த மெயினா வந்து சோசியல் மீடியால இருக்கிற சில நபர்கள்லாம் வந்து நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து பெண்கள் வந்து அந்த சினிமால வந்து அந்த ஹீரோயின்ஸ் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன மாதிரியான ஒரு கவர்ச்சி பாடல்கள்ல ஆடுறாங்களோ அதே மாதிரியே இவங்களும் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு கவர்ச்சி பாடல்களை வந்து ஆடி இவங்களும் வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல மற்ற வலைதளங்கள்ல வந்து அவங்க எடுத்து போறாங்க. அதை பார்த்து கெட்டு போற பழக்கம் வந்து இங்க அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். புரியுதுங்களா? அப்ப இது வந்து என்னன்னா, அப்ப நம்மளே அதை வரவேற்கிறோமா? அப்ப நம்ம வந்து அதை நம்மளே வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறோமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கு. அதனால இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்கள்லயும் சரி, இனி வர திரைப்படங்கள்லயும் சரி, நம்ம வந்து அந்த ஹீரோ ஹீரோயினை வந்து ரசிக்கணும், கொண்டாடணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்ட் தான். நல்ல படங்களை வந்து நம்ம வெற்றி அடைய செய்யணும்ன்றதெல்லாம் வந்து கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்துல வந்து அந்த அதே படத்துல வந்து ஒரு வரம்பு மீறி ஒரு ஆபாச காட்சி, வரம்பு மீறி வந்து ஒரு ஆபாச வசனம், வரம்பு மீறி ஒரு ஆபாச பாடல்கள் இது மாதிரி வரும்போது அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம தவிர்த்திடணும், அதை நம்ம வரவேற்க கூடாது அப்படிங்கறத நான் வந்து ஆழமா பாக்குறேன். ஏன் அப்படின்னா அது இன்னும் வந்து மோசமா தான் போகும், நம்மளை வந்து கொண்டு போகும். அதை பார்த்து நம்ம வீட்டுல இருக்க பெண்கள், நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகள் வந்து அதே மாதிரி நான் ட்ரெஸ் வாங்கி நானும் அதே மாதிரி பாட்டு பாடி நான் வந்து வீடியோ போடுவேன், நான் வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்புறம் அதை பார்க்குற 4 பேர் கீழே வந்து கமெண்ட்ல வந்து அவன் இஷ்டத்துக்கு அவன் ஏதாவது ஒன்று கமெண்ட்ல போடுவான். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம முக்கியமா வந்து நம்ம பார்க்கணும். இதை தான் நம்ம வந்து முக்கியமா அட்ரஸ் பண்ணணும் மக்கள் அப்படிங்கறத நான் வந்து மெயினா சொல்ல வரேன். ஏன்னா நம்ம சும்மா வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை மட்டும் பேசிட்டு அப்படியே போறது கிடையாது. அதனால வரக்கூடிய முன்பின் வரக்கூடிய விளைவுகள், அதனால இன்னைக்கு சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பேசணும். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சினிமா வந்து பாக்குறதுலயோ இல்ல சினிமாவை ரசிக்கிறதுலயோ தப்பு கிடையாது. ஆனா
அது அந்த வரம்பு மீறி ஒரு சில ஆபாச காட்சிகள் இந்த மாதிரி வரும்போது அதையும் நம்ம வந்து ரசிக்கிறதுனாலையும் பாக்குறதுனாலையும் நம்மளுடைய சந்ததியும் நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் இவங்களும் வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பார்த்து இவங்களும் அதே மாதிரி பழகுறாங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்ல வரேன். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வரம்பு மீறி இருக்கிற காட்சிகளா, ஆபாச பாடல்களா, வசனங்களா இருக்கட்டும், அதை வந்து நம்ம முற்றிலும் புறக்கணிப்போம். அதுல இருந்து நம்ம வந்து மாறணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல வரேன்.